ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி 32வது நாள், டே 32. அவ்யக்தவாணியோட டேட்டு 2/4/1984. ஸோ இன்றைக்கி உள்ள முரளி ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி. இன்றைக்கி மறுபடியும் பட்டியில் இன்றைக்கி உள்ள முரளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி இது. ஸோ இந்த முரளியில் பாபா முக்கியமாக எதை பற்றி பேசுகிறாருன்னா, பிந்தியோட மகத்துவம் என்ன, எல்லா ஞானத்தோட சாரம் என்னது இந்த புள்ளியில் தான் இருக்குன்னு. எல்லா ஞானத்தோட சாரம் எல்லாம் இந்த புள்ளியில் தான் அடங்கியிருக்கு, இந்த பிந்துவில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இதில் பாபா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ பாபா இந்த முரளியில் புள்ளியை பிந்து ஜீரோவோட கம்பேர் பண்ணுறாரு பாபா. ஸோ மேக்ஸில் அதில் ஜீரோ ஈஸியான கேல்குலேஷன். அதை பாபா கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஸோ ஜீரோ வரும்போது நீங்கள் அதில் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப ஈஸியான ஒரு கேல்குலேஷன். யார் எழுத படிக்க கூட தெரியலையோ அவங்க கூட ஜீரோ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, 52 62 இருக்குன்னா அதோட கேல்குலேஷன் ஈஸியாகிடுது. ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட இந்த ஜீரோவோட கேல்குலேஷன் ஈஸியாக பண்ணிடுவாங்க. நீங்கள் ஈவன் டேபிள்ஸில் கூட எடுத்துக்கோங்க, குழந்தைங்க படிக்கிற டேபிள்ஸு, அதில் ஈஸியாக ஞாபகம் வச்சக்கூடிய விஷயம் இது ஜீரோ. ஸோ 2 × 10 3 × 10 அது கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஏன்னா அது நமக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தோட ஈஸியான கேல்குலேஷன் இந்த ஜீரோ. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த ஆன்மீகத்தில் கூட, இந்த படிப்பில் கூட எல்லாத்தோட ஈஸியான அக்கௌண்ட் என்னது, அந்த புள்ளியோட கணக்கு வச்சுக்கிறது. நீங்கள் அந்த பிந்துவோட சேர்ந்து எல்லா காரியமும் செஞ்சிங்கன்னா எல்லாமே ஈஸி ஆகிடும். பாபா கூட சேர்ந்து நம்ம எல்லா காரியமும் செஞ்சால் ஈஸி ஆகிடும். அதை பாபா கம்பேர் பண்ணி சொல்கிறார். அதோட உண்மையான அர்த்தம் என்ன, ஒரு பிந்து கூட கணக்கு வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம், யாராவது சொல்கிறீங்களா? ஒரு பிந்து கூட அக்கௌண்ட் வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஸோ பாபா இங்கே டீப்பாக அதை பற்றி சொல்கிறாரு. அதை பற்றி பேசணுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் முதல்ல பிந்து ஆகிடணும். உங்களுக்கு அந்த 3 பிந்து ஞாபகம் இருக்கா? 3 புள்ளி. நான் ஆத்மா பிந்தி, பாபாவும் பிந்தி, ட்ராமாவும் பிந்தி. இன்றைக்கி பாபா அந்த ஃபஸ்ட் 2 பிந்தி பற்றி பாபா ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே பாபா சொல்கிறார், நீங்கள் புள்ளி ஆகணும், பிந்து ஆகணும். அடுத்து பாபாவும் பிந்தி அவர் நினைவு பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த முறையில். நம்மளோட முழு முயற்சியும் அதுக்காக தான். இந்த சங்கம் யுகத்தில் எதுக்கு முயற்சி பண்ணுறோம்? பாயிண்ட் ஆகிறதுக்காக. ப்ளஸ் அந்த பாயிண்ட் பாபாவை நினைவு பண்ணுறதுக்கு. அவர் கூட இருக்கணும், அவர் கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும், அவர் கூட எல்லாத்தையும் செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த யுகமே என்னது? சங்கம யுகம். அந்த ஆத்மா பரமாத்மாவோட சந்திக்கக்கூடியதுக்கான சிரேஷ்டமான யுகம். ஸோ இந்த பேரிலே இருக்குது, இந்த யுகம் எதுக்கு? பாபா கூட சந்திக்கிறதுக்காக, பாபா கூட என்ஜாய் பண்ணுறதுக்காக, நம்மள பறக்கும் கலையில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த யுகம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளை இந்த அனுபவத்துலேருந்து தூரமாக வச்சிருது, பரமாத்மா அனுபவத்துலேருந்து. தேகபானம் வேறு என்னெல்லாம் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். வெளிமுகமாக இருக்கிறது, பாகர் முக்தாவில் நிறையா இருக்கிறது, நம்மள பாபாட்டையும் தூரமாக கொண்டு போயிடுது. இங்கே பாபான்னு சொல்கிறார், அந்தர்முக்தா ரொம்ப தேவை. இந்த ஆன்மீக பயிற்சியில் அந்தர்முக்தா ரொம்ப தேவைப்படுது. சில பழைய சன்ஸ்காரங்களும் நம்மளை பாபாட்டையும் தூரமாக கொண்டு போகுது. வேறு வெளி உலகத்தோட அட்ராக்ஷன், தேகபானுக்கான அட்ராக்ஷன், ஃபேஷன், வேஸ்ட் தாட்ஸு, தேவையில்லாத எண்ணங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கூடிய பந்தனத்தில் வந்துடுறது, ஆகர்ஷனில் வந்துடுறது, இல்லை இந்த சாதனங்களோட பந்தனத்தில் வந்துடுறது. இதெல்லாம் நம்மளை ஆன்மீகத்துலேருந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? இது எல்லாமே இது கூட என்ன ஆகுது? நம்ம விஸ்தாரத்தில் போயிட்டே இருக்கோம், நம்ம சாரத்தில் வர்றதில்லை, நம்ம விஸ்தாரத்தில் போய்ட்றோம். ஸோ எல்லாத்தோட பெரிய விஸ்தாரம் எது? இந்த உலகம். இங்கே உள்ள சம்பந்தங்களோட, இங்கே உள்ள கர்மத்தில் பந்தனத்தில் வந்துடுறது, இங்கே உள்ள
விஷயங்களில், இந்த தேக சம்பந்தமான விஷயங்களில் வந்து மாட்டிக்கிறது. இது என்னோடய வேலை, நான் இது அப்படின்னு இந்த விஷயங்கள், அந்த போஸ்ட் பொசிஷனில் வந்து மாட்டிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பந்தனம், ஆத்மாக்கான பந்தனம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் விஸ்தாரம். இந்த விஸ்தாரம் வந்து நம்மளை சாரத்துலேருந்து தூரம் கொண்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான விஸ்தாரம். இன்னொரு விஸ்தாரம் என்னது, சன்ஸ்காரத்தோட பந்தனத்தில் வந்துடுறது. பழைய சன்ஸ்காரத்தோட பந்தனம், தேகபான சுயநலம், அது வந்து விகாரங்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதா இருக்கலாம். துக்கம் கொடுப்பது, துக்கம் எடுப்பது, டென்ஷன் கொடுப்பது, இதெல்லாம் கூட ஒரு விதமான விஸ்தாரம்தான். ஸோ அப்போ என்னுடைய சன்ஸ்காரம் என்ன, என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்கார் எது? அமைதி, அன்பு, தூய்மை, சக்தி, குஷி, சத்தியதா, எது பாபாவுடைய சன்ஸ்காரமோ அதுதான் என்னுடைய சன்ஸ்காரம். அதை தவிர வேறு எந்த விஷயத்துலையும் மாட்டிகிட்ருக்கோமோ அது வந்து விஸ்தாரம் தான், அது என்னோடதே கிடையாது. அது வந்து ஒரு பந்தனம் ஆயிடுது, அது வந்து நமக்கு ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆயிடுது. வேற என்ன சொல்லலாம், சில பேர் சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேஸ்ட் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது. ஸோ இப்படி அது வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு பந்தனமாக இருக்கலாம், எப்படி வந்து வேஸ்ட் தாட்ஸ் வந்து நம்மளை அடிமையாக்கலாம், அது வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்குதான். அது வந்து நம்மளை வந்து பாபாட்டேன்னு தூரமாக கொண்டு போயிடுது. அது ஆத்மாவையும் அனுபவம் பண்ண முடியாது, பாபாவோட அன்பையும் அனுபவம் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ வேஸ்ட் தாட்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா, இல்லை ஆர்டினரி தாட்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி பாசிபிள் இருக்கா? அதுக்கு என்ன பண்ணும், ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுல பிஸியாக இருக்கணும், சுவச்சிந்தனில் பிஸியாக இருக்கணும், சுவதர்ஷன் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வேஸ்ட் தாட்ஸ்லேருந்து விடுபட்டு இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கள்ல, அது மூலயமா நம்ம இந்த மாதிரி பந்தனங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கலாம், மனசளவுலேருந்து எல்லா வேஸ்ட்லேருந்து விடுபட்டு இருக்கலாம். அது என்ன மெத்தட், அது யாருக்கு தெரியும்? எஸ், நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நான் வந்து என் மனசுக்கு வந்து ராஜா, நான் வந்து ஒரு ட்ரஸ்டி. இதை எப்படி மைண்டில் அப்ளை பண்ணலாம், அதை எப்படி நம்ம மைண்ட் லெவலில் அப்ளை பண்ணலாம், என்ன மெத்தட், ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கள். ஸோ டிட்டாச்ட் அப்சர்வர், சாட்சி திருஷ்டாவாக இருந்து நம்மளே நம்ம மனசை பார்க்கணும், அதுதான் வந்து இங்கே தேவை. ஸோ என்னுடைய ரோல் என்ன, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து நானே என்னை வந்து சாட்சியாக இருந்து பார்க்குறது. இது வந்து ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், இருந்தாலும் அது வந்து ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நானே என்னை சாட்சியாக இருந்து பார்க்குறது, அதுதான் வந்து நம்மளை வந்து பந்தனத்துலேருந்து விடுபட்டு வைக்கிது. நான்கிற அந்த அகங்காரத்தில் வந்துடக்கூடாது, அந்த ஓனர்ஷிப் பாவனையில் வந்துடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நம்பரை டிசைட் பண்ணும், நம்ம ஃபஸ்ட்டில் வரணுமா லாஸ்ட்டில் வரணுமா. இப்போ நம்ம எல்லோரும் இந்த பயணத்தில் இருக்கோம், நம்ம இன்னும் எல்லோரும் சம்பூர்ண நிலையை அடையலை, நம்ம அந்த ஜர்னியில் தான் இருக்கோம், கர்மாத்தீத் அடையக்கூடிய அந்த ஜர்னியில் இருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மாற்றிக்கிட்டோன்னா நம்ம ப்ராக்ரஸ் நின்று போயிடும், நம்ம குவாலிட்டி குறைஞ்சிரும். இது திடீர்னு ஒரு நாளில் வந்துடாது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும். உதாரணத்துக்கு சில வேஸ்ட் தாட்ஸ் வருது, இல்லை சாதாரண எண்ணங்கள் வருது, இதை என்னால் பண்ண முடியாது, இது எனக்கு வந்து என் லெவல் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஓனர்ஷிப்பாக எடுத்துக்கிட்டீங்க, அதில் வந்து மாட்டிப்பீங்க. ஆனால் சக்தி எங்கே இருக்குது, நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணத்துலேருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும். அதை எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், அது வந்து இந்த தாட் எனக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது, அதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அதை பாபாட்ட கொடுத்துடணும். எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு, நீங்கள் அதை வந்து டீல் பண்ணுங்கள். ஸோ அந்த பரிவர்த்தன் சக்தி அதை வந்து பாபாட்ட கொடுத்துடணும். அப்போ அந்த பந்தனத்துலேருந்தும் நம்ம விடுபட்டு போயிடுவோம் எல்லா லெவல்லையும். ஏன்னா எது வரைக்கும் அந்த ஃபீலிங் இருக்கோ, இல்லை ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கோ, இல்லை வந்து நான்கிற அந்த அகங்காரம் இருக்கோ,
என்னுடைய பேர், என்னுடைய சன்ஸ்காரம், என்னுடைய எண்ணம், அதை வந்து நம்ம அந்த நான்கிறதுக்கு தேகபானுக்கு சக்தி கொடுக்குறோம். அப்போ அது என்ன ஆகுது, அந்த இது மாயா சக்திசாலி ஆகிடுது. அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாபாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ, பாபா இது எல்லாமே உங்களுடையது. அப்போ என்ன ஆகும், அப்போ நம்ம என்ன ஆகும், நம்ம எல்லாத்துலேருந்து ஃப்ரீ ஆகிடுவோம், லைட் ஆகிடுவோம், ரொம்ப லேஸ் ஆகிடுவோம். அந்த சங்கல்பமே வந்து நம்மளை லைட் ஆக்கிடும், சந்தோஷமாக்கிடும். அப்போ நம்மளால் அந்த ஃப்ரீடமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ பாபா சொல்கிறாரு, இதுதான் அந்த ட்ரிக், இதுதான் வந்து அந்த பிந்துவோட கணக்கு, அந்த பிந்துவோட மகத்துவம். அதான் சில நேரத்தில் சில முறையில் பாபா கூட சொல்லுவார், நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்திதியை மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் வந்து நேரத்தை பற்றி பார்க்க வேண்டாம், சேவை பற்றி ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டாம். சேவை வந்து பாபா சேவை வைப்பார், அது என்னுடைய சேவை இல்லை, பாபாவுடைய சேவை. அப்போ என்னுடைய மனம், புத்தி, சன்ஸ்கார் வந்து எந்த விஷயத்துலையும் மாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த சங்கமேகத்தோட அழகை வந்து அந்த பியூட்டியை என்ஜாய் பண்ண முடியும், பாபா கூட என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த கர்மாத்தீத் ஸ்டேஜ் அடையிறதுக்காக இந்த மாதிரி சூக்ஷ்மமான பந்தனத்திலேருந்தும் நம்ம விடுபட்டு இருக்கணும், சன்ஸ்காரோட பந்தனத்திலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் நம்ம வந்து அனுபவம் பண்ணலை, அந்த ஃப்ளையிங் ஸ்டேஜ் வந்து அனுபவம் பண்ணலன்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னும் இந்த சங்கல்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, இப்போ ஒருவேளை இந்த இதிலெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அது என்ன ப்ரூஃப் பண்ணுது, நமக்குள்ளார ஏதோ ஒரு குறை இருக்குது, பாபா கூட எல்லா சம்பந்தத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு. அப்போ பாபா கூட எல்லா சம்பந்தமும் வச்சுக்கணும். நம்ம சொல்கிறோம், பாபா நான் உங்கள் குழந்தை தான், எனக்கு எல்லா சம்மந்தமும் இருக்கும் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் பாபா இங்கே அந்த லேக்கின்னு சொல்கிறார். ஆனால் எங்கே அந்த பிளாக்கேஜ் இருக்குது, எங்கே வந்து நான் எல்லா சம்பந்தமும் அனுபவம் பண்ணல, எங்கே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாபா கூட சர்வ சம்பந்தம் இல்லை தேகபானில் எங்கேயோ இருக்கும், இல்லை ஏதோ வந்து ஒரு சன்ஸ்காரில் இருக்கும். இந்த தேகபான் வந்து பிகினிங், அதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பேர், புகழ், ஏஜு, கலரு, ஆண் பெண்கிற அந்த வித்தியாசம், அந்த மாதிரி எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து சிந்தன் பண்ணலாம். என்னுடைய அந்த தேகத்துக்கான சம்பந்தம், தேகத்துக்கான பிராப்தி, இல்லை தேகத்தில் உள்ள நோய், அதிலே வந்து புத்தி போயிட்டே இருக்கும். அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அதுவும் வந்து ஒரு டெஸ்ட்டு தான். நம்மளும் அந்த டெஸ்ட்டை தாண்டி போகணும் தான். இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி இந்த நோய்க்கான அந்த டெஸ்ட்டும் கொடுத்து தான் ஆகணும். சில பேருக்கு வயசாயிருக்கும், அதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இதில் மாட்டிகிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ துக்கப்படுவோம். ஸோ வலி வந்து வேறு, அதில் வந்து நம்ம சஃபர் ஆகுறது வேறு. இப்போ ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு பெயின் இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் அட்டாச் ஆகும்போது தான் நம்ம வந்து துக்கப்படுவோம், வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம முன்னாடி நம்ம தாதியோட எக்ஸாம்பிள் இருக்குது. எவ்வளோ வந்து அவங்களுக்கு நோய் இருந்தது, ஆனால் அவங்க ஸ்திதி எப்படி இருந்தது. தாதிகிட்ட யாரும் கேட்டால், தாதி எப்படி இருக்கீங்கன்னா, அவங்க உங்கள் உடம்பு வலிக்குதான்னு சொன்னால் தாதி சொல்லுவாங்களா, உடம்புக்கு தான் வலிக்குது, நான் இதில் எல்லாம் டிட்டாச்சாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்தளவு வந்து அவங்க டிட்டாச்சாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலேருந்து. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஈஸி ஆகுது. ஏன்னா நம்மளும் வந்து ஆன்மீக பாதையில் தான் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் நம்ம பேர், புகழ், இல்லை ஏதோ வந்து ஒரு சுயநலத்தில் வந்துடுறோம். நம்ம வெளியே சொல்ல மாட்டேங்கிறோம், ஆனால் மனசுக்குள்ளார அந்த சுயநலம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுலேருந்துலாம் நம்ம விடுபட்டு வரணும். ஆனால் எல்லாத்தோட சூக்ஷ்ம பந்தனம் வந்து மனசின் பந்தனம், சன்ஸ்காரோட பந்தனங்கள். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, இது சொல்லாதீங்க, இது என்னோடதுன்னு சொல்லாதீங்க. எது வரைக்கும் என்னோடதுன்னு சொல்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, இது வந்து என்னுடைய சன்ஸ்காரம் இல்லை, அது வந்து ராவணனோட சன்ஸ்காரம், என்னோடது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்கார்,
ஆதி அனாதி சன்ஸ்கார் என்னோடதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இந்த இம்பியூர் சன்ஸ்கார்லேருந்து விடுபட்டு வர முடியும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லாத்தோட ஈஸியான வழி என்னென்னா, எதெல்லாம் என்னோடது நினைக்கிறீங்களோ அதை பாபாவோடதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. அதாவது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகி ட்ரஸ்டியாக இருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாமே அனுபவம் பண்ண முடியும். பாபா வந்து கராவன்ஹார், அவர் வந்து நம்ம மூலியமாக எல்லாத்தையும் செய்கிறாரு. பாபா வந்து இன்றைக்கி செக் பண்ண சொல்கிறாரு, பாபா கூட எல்லா ரிலேஷனும் வச்சுக்கிறேன்னா. ஒரு ஆழமான விஷயம் பாபா இங்கே சொல்கிறாரு, சில குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் வந்து சுயநலத்தோடு பண்ணுறாங்க. பாபா கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கும்போது அதுலேயும் வந்து சுயநலாமல் இருக்கணும். அப்படி பண்ணலன்னா நீங்கள் வந்து இந்த சங்கமேகத்தோட எல்லாத்தையும் அனுபவம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ இந்த நேரம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நான் பாபா கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கணும், பாபாட்டேருந்து எல்லாத்தையும் அடையணும். அதுக்கு தான் இந்த சங்கமயுகம். ஏன்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து உயர்ந்த ரிலேஷன்ஷிப் பாபா கூட வச்சுக்க முடியும். வேறு எந்த கல்பத்துலேயும் பாபா கூட கம்பெனி வச்சுக்க முடியாது. அவரை வந்து நம்ம அனுபவம் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக நம்ம அவரை அனுபவம் பண்ண முடியாது. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் நம்ம பாபாவை அனுபவம் பண்ண முடியும். ஸோ அதில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு பாபா கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கணும். நானும் புள்ளி, ஃபஸ்ட்டு விஷயம் நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, எல்லா ஆத்மாக்களும் ஒரு புள்ளி தான். ரீசெண்ட்லி பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஜஸ்ட்டு ஆத்மான்னு மட்டும் பார்த்தா பத்தாது, அவங்க வந்து ஆத்மா அவங்களோட ஒரிஜினல் சன்ஸ்காரோட பார்க்கணும். அப்போ நம்ம திருஷ்டி வந்து அந்த மாதிரி இருந்தால் நம்ம திருஷ்டி சரியாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆத்மான்னு மட்டும் பார்த்தாலும் அதுவும் சரியில்லை. ஆனால் அது மூலயமா அவங்களுக்கும் நமக்கும் அவ்வளோ பெனிஃபிட் இல்லைன்னா அவங்களோட நம்ம திருஷ்டி வந்து ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கணும், அவங்களோட ஒரிஜினல் சன்ஸ்காரோட பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கர்மத்தில் வரணும். நானும் பாயிண்ட், தந்தையும் பாயிண்ட், எல்லாருமே பாயிண்ட்டு, அவங்களுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரோட பார்க்கணும். ஸோ அப்படி அது இல்லாமல் அவங்களோட நெகட்டிவ் சன்ஸ்காரெலாம் பார்க்குறோன்னா அதுவும் ஒரு விஸ்தாரம் தான். பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, முழு ஞானமே இந்த ஒரு புள்ளியில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த முரளியோட சாரம். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் நம்ம யோகா பண்ணலாம். ஸோ எல்லோரும் தன்னுடைய அந்த பிந்து ஸ்வரூபத்தில் வந்துடுங்க. நான் ஆத்மா பிந்தி எல்லா பந்தனத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். எந்த பந்தனமும் இல்லை, தேகத்துக்கான பந்தனமும் இல்லை, எல்லா விஸ்தாரத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். இந்த தேக சம்பந்தம் அது எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். எல்லா விதமான பந்தனம், சன்ஸ்காருக்கான பந்தனம், இயற்கைக்கான பந்தனம், எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். வீக்கான மனசோட வீக் தாட்ஸ்லேருந்து விடுபட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பிந்தி, நான் அந்த பரமாத்மா பிந்தி கூட கனெக்டடாக இருக்கேன். அவர் கூட நான் இந்த மிலன் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். பாபா எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாமே உங்களுடையது. அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுங்கள், அந்த லைட்டை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ணுங்கள், அந்த ஃப்ரீடமை ஃபீல் பண்ணுங்கள். ஒரு உண்மையான சுதந்திரம், உண்மையான ஃப்ரீடம், அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அது எங்கே இருக்குன்னா அந்த ஆத்மா உணர்வில் தான் உண்மையான ஃப்ரீடம் இருக்குது. இப்போ அந்த பிந்துக்களின் உலகத்தில் போயிடலாம், பரந்தாமத்தில். நான் ஆத்மா பிந்தி, பரமாத்மாவும் பிந்தி. அந்த பரந்தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் அந்த பிந்தி ஸ்வரூபத்தில் இருக்காங்க.